ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். விசேஷமாக ஆசீர்வாதம் என்கிற தலைப்பின் கீழே சில வார்த்தைகளை உங்களோட பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் பாஸ்டர் கே பகவதிபால் திருவியாரிலிருந்து ஒரு வேத வசனத்தை வாசித்து நாம் ஒரு 10 நிமிடம் இந்த காரியங்களை தியானிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21-22 வசனம். தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர் வாழும் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவிதமான பச்சுக்களையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். தேவன் அவைகளை ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியில் பெருக கடவுது என்றும் சொன்னார். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட ஆசீர்வாதம், கிருபை என்கிறதான உபதேசத்தை குறித்து பல தரப்பட்ட திருச்சபை தலைவர்கள், தேவதாசர்கள் மூலமாக பல கருத்தியல் கோட்பாடுகள் எழும்பி வருகிறது. ஆனாலும் தேவனுடைய கிருபை எப்படி இந்த உலகத்தின் மேலும் இந்த பூமியின் மேலும் மனுக்குலத்தின் மேலும் வெளிப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க கடனாளிகளாக இருக்கிறோம். ஒரு வார்த்தை வேதத்தில் முதலாக எங்கே பயன்படுத்தப்படுகிறது என்பது மிக முக்கியமான ஒன்று. அப்படி இங்கு ஒரு வார்த்தை வேதத்தில் முதலாவது பயன்படுத்தப்படுகிறது. அதை தான் நாம் வாசிக்க கேட்டோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆவது அதிகாரம் 22வது வசனத்தில் ஆசீர்வதித்து என்கிறதான அந்த ஆசீர்வாதம் தொடர்பான வார்த்தை முதலாவது இங்கே பயன்படுத்தப்படுகிறது. தேவன் தாம் சிருஷ்டித்த 5ஆம் நாள் சிருஷ்டிக்கப்பட்டதான இந்த கடலின் மூலமாக வந்ததான மச்சங்களையும், அதாவது மீன்களையும், சகலவிதமான சிறகுள்ள பறவைகளையும் ஆசீர்வதித்ததை பார்க்கிறோம். ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லுகிற பொழுது அதில் சில காரியங்கள் அடங்கி இருக்கிறது. ஒன்று என்ன என்றால் பலுகி, 2வது பெருகி, 3வது நிரப்புதல். இந்த 3ம் ஆசீர்வாதத்தோடு இணைந்து செயல்படுகிறது. மறுபடியும் ஆசீர்வாதம் என்கிறதான வார்த்தை எங்கு வருகிறது என்றால், வேதவசனம் நன்றாகவே சொல்லுகிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆவது அதிகாரம் 28வது வசனம். தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி, அதோடு கூட சில வார்த்தைகளை சேர்த்து கொள்ளுகிறார். கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆமென். மனிதனுக்கு இன்னும் 2 ஆசீர்வாதம். சகலவற்றையும் கீழ்ப்படுத்தி சகலவற்றதான ஜீவ ஜந்துக்களையும் பூமியில் இருக்கிற அத்தனையையும் ஆண்டு கொள்ளுகிற அந்த காரியம், 5 காரியத்தினாலே சொல்லி தேவன் அவளை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். இந்த பூமி உண்டான நாள் முதல் சிருஷ்டிப்பின் மகுடமாக தேவ சாயலிலே மனிதன் இருக்கிறான். இந்த மனிதனை தேவன் இந்த பூமியில சிருஷ்டித்த பொழுது அவனை விதமாக சொல்லி ஆசீர்வதித்தார். ஆனால் இன்றைய நாட்களிலே கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதம் என்று சொல்லுகிற பொழுது அதை ஏதோ பேசக்கூடாத, ஏதோ பயன்படுத்தக்கூடாத ஒரு பொருளாக எண்ணுகிறதும் நினைக்கிறதும் மிகுந்த வருத்தத்தைக்குரியதாக இருக்கிறது. ஏனென்றால் தேவன் இந்த பூமியை படைக்கும் பொழுதே, இந்த பூமியில் பாவம் வராததற்கு முன்பாகவே மனிதனை தேவன் ஆசீர்வதித்தார். அவனுக்கு எல்லாவற்றையும் சிருஷ்டித்து கொடுத்தார். அதை கொடுத்ததை நாம் சரியாக அறிந்து இருந்தோமானால், அல்லது அறிந்து கொண்டிருந்தோமானால், இன்றைக்கு இப்பேற்பட்டதான சூழ்நிலைகள் வருவதில்லை. மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே இந்த பூமியிலே பாவம் வந்தது என்னவோ உண்மைதான். ஆனால் இந்த பாவத்திற்கான சம்பளத்தை நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமக்காக
முழுவதையும் செலுத்தி இந்த ஆசீர்வாதத்தை சுகந்தரிக்கும்படியாக உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். வேதவசனத்தில் இங்கே ஒரு வார்த்தை இருக்கிறது. என்னென்றால் என்னை மிகவும் ஆச்சரியப்படுத்தின வார்த்தை கொலோசியருக்கு எழுதின நிருபத்தில் 1வது அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தினுடைய பிற்பகுதி, தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள் பலன் தருகிறதா இருக்கிறது. தேவ கிருபை, தேவனுடைய அளவற்ற ஆசீர்வாதம், அதை நாம் எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் சத்தியத்தின்படி, வேத வார்த்தையின்படி நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்னைக்கு அநேக நேரம் இந்த உலக வழக்கத்தை, இந்த மனிதனுடைய நீதியை, சுயநீதியை தான் வேத வசனத்தோடு ஒப்பிட்டு பேசி கொண்டிருக்கிறார்கள். ஆசீர்வாதம் என்பது கிடையாது. தேவன் மனிதனை எல்லாரையும் ஆசீர்வதிப்பது கிடையாது. வறுமை, தரித்திரம், ஏழ்மை, இதற்குள்ளாகத்தான் வாழ வேண்டும். சில நேரத்தில் கடவுளே, அதுவும் நமது ஆண்டவரே வறுமையிலே, தரித்திரத்திலே தான் மனிதர்களை வாழ விரும்புகிறார் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு போதனைகள் பல வந்திருக்கின்றன. ஆனால் வேதத்திலே முதலாவது சிருஷ்டிக்கப்பட்ட ஆதாமிற்குள்ளான இருக்கிற உங்களை என்னையும் அவர் ஆசீர்வதிக்க விரும்பினார். ஆண்டவருடைய கிருபையை நாம் சத்தியத்தின்படி அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கை இந்த ஆசீர்வாத, இந்த வார்த்தைகளை எல்லாம் வாசிக்கும் பொழுது இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறது. அது எப்படி நடக்கும்? அது எப்படி ஆகும்? இந்த உலக வழக்கத்தின்படியே தான் நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் தேவ வார்த்தை ஒரு மனிதனை மாற்றுகிறது, உயர்த்துகிறதா இருக்கிறது. நாம் எத்தனையோ சாட்சிகளை கேட்க முடியும். குப்பை தொட்டியிலிருந்து, சாதாரண ஏழ்மை நிலையிலிருந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர்கள் உயர்த்தப்பட்ட வாழ்க்கையை நாம் பார்க்கலாம். ஆசீர்வாதம் தேவன் ஒரு மனிதனுக்கு கொடுத்ததான வரப்பிரசாதம். அவன் ஆசீர்வாதமாக வாழும்படி தான் அழைக்கப்பட்டிருக்கிறான். அவன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் அவன் சுதந்திரித்து கொண்டு நோய் இல்லாதபடிக்கு, குறைவில்லாத வாழ்க்கை வாழும்படிக்கு, தீர்க்காயுசோடு நீண்ட நெடிய நாட்கள் வாழும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். இதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் வேத வசனத்தை, சில காரிய வசனங்களை வாசிக்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் பாருங்க, 1வது அதிகாரம் 3வது வசனத்தில் எப்படி சொல்லியிருக்கு, அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். சகல ஆசீர்வாதம். இந்த சகல அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாமே அதுக்குள்ள வந்துடுது. இந்த வார்த்தைகளை எல்லாம் தவறாக நீங்க எடுத்துக்கொண்டு சில நேரங்களில் எப்படி பேசுவாங்க, அது ஆவிக்குரிய ஆசீர்வாதம், இந்த பூமியில இல்லை ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதமும் அந்த சகல ஆசீர்வாதத்துக்குள்ளே அடங்கி இருக்கிறது. ஒரு மனுஷன் பாருங்க, குறைவோடு இருக்கும்படியாக தேவன் விரும்பல. அவன் நிறைவுள்ளவனாய் வாழ ஆண்டவர் விரும்புகிறார். குறிப்பா நான் சொல்லணும் அப்படின்னா, கண்ணீரோடு இருக்கிறவன் கண்ணீரோடு இருக்க அல்ல, அந்த கண்ணீரின் மத்தியிலிருந்து விடுதலையாகி தேவனுடைய சகல நன்மைகளை பெறும்படியாக. இன்னைக்கு நம்ம கூட அப்படிதான் சொல்லுவோம், எனக்கு அந்த வியாதி இருக்கு, இந்த வியாதி இருக்கு, வியாதியை பற்றி தான் பேசிக்கொண்டிருக்கோம். ஆனா வியாதியிலிருந்து விடுதலை தருகிற தேவ வார்த்தையை பேச மாட்டோம். அவருடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன், என் தேவனாகிய கர்த்தாவே என்னுடைய பரிகாரியா இருக்கிறார், இதிலிருந்து விடுதலை ஆவேன் அப்படிங்கிற அந்த விசுவாச வார்த்தை, ஆசீர்வாதமான வார்த்தை நம்முடைய இருதயத்திலிருந்து வரமாட்டாங்க. நம்முடைய சிந்தை மறுரூபம் அடைய வேண்டியது அவசியமா இருக்கு. ஆதியிலே தேவன் இந்த வானத்தை பூமியை படைத்த பொழுது, மனுஷனை படைத்த பொழுது அவனை ஆசீர்வதித்தார். அவனை கொஞ்சம் வேலை செய்யணும், அவனை கொஞ்சம் கஷ்டப்படுத்தணும், அதுக்கப்புறம் இதெல்லாம் எனக்கு கீழ்ப்படுகிறான், அப்புறம் கீழ்ப்படிஞ்ச பிறகு ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லல, அவனை ஆசீர்வதிச்ச பிறகுதான் எல்லாமே. இன்னைக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலையும் முதலாவது ஆசீர்வாதம். எதுல குறைவு? பணக்குறைவா, இடம் இல்லையா, வீடு வாசல் இல்லையா, தேவைகள் இல்லையா, எல்லாவற்றையும் தேவன் செய்வார். இங்க வார்த்தை அதுதான் சொல்லுது பாருங்க, கிறிஸ்துவுக்குள். எல்லாம் கிறிஸ்துவுக்குள்.
கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்கள். வானத்தையும் பூமியும் படைச்ச நம்ம ஓட்டாண்டியா சும்மா இருக்கணுங்கிறதுக்கு அவசியம் இல்லை. ஆமென். அவருக்குள்ள சகல ஆசீர்வாதங்களை பெற்று வெற்றியாய் வாழும்படி தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதை நாம் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். இதை அறிஞ்சதான தாவீது இப்படி சொல்றாரு, சங்கீதம் 23 கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். என் வாழ்க்கையில குறைவு என்பது கிடையாது, வேதனைகள் கிடையாது, வறுமைகள், தரித்திரம், ஏழ்மை கிடையாது. நான் நிறைவுள்ளவனாய் இருக்கிறேன், நான் பலுகி பெறுகிறவனாய் இருக்கிறேன், நான் ஆசீர்வாதமாய் இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட அவன் தன்னை அறிக்கை எடுக்கிறதை பாரு. இன்னைக்கு விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் யார், அவர் என்ன நமக்கு செய்திருக்கிறார், அதை நாம் எப்படி சுதந்திரித்துக் கொள்ளுகிறோங்கிற அறிவு. தேவன் யார், அவர் அளவில்லாதவர், எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்டவர், அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர், அவர் அன்பில் பூர்ணமானவர். அவர் மனுஷனை என்ன வச்சிருக்கிறார்னா அவர் ஆசீர்வாதமாய் அவரை போலவே வாழும்படியாய் தான் வைத்திருக்கிறார். அதனால தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தோன்னே ஒரு வார்த்தை சொல்ல, தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கு. உங்க மனுஷ வாழ்க்கையை தெரிந்து கொள்ளாதீங்க, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை தெரிந்து கொள்ளாதீங்க, இந்த 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 மாதிரியான பிரமாணங்கள், இந்த காரியங்கள், கட்டளைகள் உலக வழக்கத்தின்படி எடுத்துக்காதீங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேரா திரும்புங்க. நீங்களும் நானும் ராஜ்யத்தின் புத்திரர்கள். பேதுரு இப்படி சொல்லுகிறார், ராஜரிக ஆசாரிய கூட்டம், உங்களையும் என்னையும் இளவரசர்களாக இளவரசிகளாக ஆண்டவர் பார்க்கிறார். நாம் இன்னும் அடிமை சிந்தையோடு வாழ்வது தேவனுடைய விருப்பம் கிடையாது, சித்தம் கிடையாது. ஒரு வசனத்தை வாசித்து எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தையை நான் ஜெபித்து முடிக்கிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம், என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 14வது வசனம். நிறைய வாக்குத்தத்தத்தை நம்ம இதெல்லாம் படிச்சிருக்கோம் பாருங்க. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். ஆண்டவர் ஒரு மனிதனை தன்னுடைய உடன்படிக்கை பண்ணி தன்னுடைய ஜனமாக்குவதற்கு அழைக்கிறார். ஆபிரகாமை அழைக்கிறார். ஆபிரகாமை அழைக்கிறப்பவே எப்படிதான் கூப்பிட்டு அழைக்கிறாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், நீ வா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நீங்களும் நானும் சும்மா அப்படியே ஏனோதானு வாழ்ந்துட்டு அந்த பரலோக வாழ்க்கைக்காக மாற்றல, இந்த பூமியிலே நாம் ஆசீர்வாதமா இருக்கும்படியாகத்தான். அதுதான் தேவனுடைய கிருபை. நாம் பெருமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை வாழும்படியாகத்தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகையினாலே ஆசீர்வாதம் என்பது ஏதோ பாவம், ஏதோ ஒதுக்கப்பட்டது என்கிறதான நினைவுகளை எடுத்துவிட்டு நான் தேவனை நம்புகிறேன், தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன், என்னுடைய தரித்திர வாழ்வும் என்னுடையதான குறைவுள்ள வாழ்வும் மாறும், நான் ஆசீர்வாதமாக இருப்பேன் அப்படின்னு முதல்ல ஆண்டவரை விசுவாசிக்க ஆரம்பிப்போம். விசுவாசித்து தேவ வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். அறிக்கையிடுங்க. விசுவாசத்தினாலே எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். அல்லேலூயா. 11வது வசனம் சொல்லுது, அதே எபிரேயர் 11வது வசனம், நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுள்ளாயிருங்க. ஆபிரகாம் சுதந்திரித்து கொண்டார் பாருங்க. எப்படி? விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினால். நாம் கர்த்தருடைய வார்த்தை மேல விசுவாசமா இருப்போம், நீடிய பொறுமையோடு இருப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கத்தான் அழைத்திருக்கிறார், நாம் ஆசீர்வாதமா இருப்போம். அதை சுதந்திரித்துக் கொள்வோம். கண்ணீர் வேதனைகள் கிடையாது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஜெபிப்போம். எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்டோம். எங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் அழைத்திருக்கிறீர். நீர் முதலாக ஆசீர்வாதத்தை தான் இந்த பூமியிலே வைத்தீர். கிறிஸ்து இயேசுவுக்குள் அந்த ஆசீர்வாதத்தை எங்களுக்கு திரும்பவும் தந்திருக்கிறீர். ஒரு மனிதனை அழைத்தீர், அவனை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லித்தான் அழைத்தீர். ஆமென். நாங்களும் விசுவாசத்தினாலே இந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்கிறோம். எங்கள் வாழ்வில் இருக்கிற குறைகள், எங்கள் வாழ்வில் இருக்கிற எல்லா இல்லாமைகள் மாறட்டும். ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.